நான் ஒரு நாள் அப்படியே நடந்து ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ்க்காக போயிட்டுருக்கும் பொழுது என்னை ராஜ்குமார்னு யாரோ ஒரு பொன் குரலை கூப்பிட்றது. பெண் குரல், அதுவும் சென்னையில் நம்மளை யார் கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா தேவயானி மேடமோட வாய்ஸ். அவங்க ஏதோ அவங்க காம்பவுண்டை எட்டி எட்டி குதித்து கூப்பிட்டுருந்தாங்க. அது எந்த இடம்னா ஒயிட் ஹவுஸ்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வீடு. அப்போ அங்கே தான் இருந்தாங்க. ஆமாம், இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்டு. நான் வந்து அப்படியே அந்த தெரு வழியாக எப்படியோ வந்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவங்க வீடு அங்கே இருக்கிற விஷயம். அப்புறம் பார்த்தா அந்த மேக்கப் மேன், காஸ்டியூமர் எல்லாமே அங்கே இருந்தாங்க. பாரி எல்லாம் நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸர் இவங்கெல்லாம். அப்புறம் உள்ளே வர சொன்னாங்க. போயிட்டு எங்கே இங்கே போயிட்டீங்கன்னா பின்னாடி தான் எங்களோட ஆஃபீஸ், இங்கே தான் நாங்கள் உட்காந்து எல்லா கதைகளும் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் டீ எல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே டீ எல்லாம் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து இவங்களுக்கு ஒரு கதை சொல்லி வச்சேன். என்னென்னு ஒரு கதை 2 கதை சொன்னேன் நான். அப்படியா? ஆமாம், அதில் ஒரு கதை நீ வருவேன். அந்த நீ வருவேன் கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதையை பண்ணுங்க அப்படி தான் சொன்னாங்க. அதன்படி நீ வருவாயனா ஸ்டார்ட் பண்ணுறதா சூப்பர் கூட்டில் எல்லாம் பேசிட்டு தேவயானி தான் ஹீரோயின் டிசைட் பண்ணிட்டு அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு முறை நான் போனேன். பாபு மேனேஜர் கூப்பிட்டு போனார். மீனம்பாங்க பக்கத்தில் ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடத்துல பூந்தோட்டம் படத்தோட ஷூட்டிங்னு நினைக்கிறேன். கலைஞ படமா? அப்படி தான். நான் லொக்கேஷனுக்கு நான் போகலை. அவங்க லொக்கேஷன் எங்கேயோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நாம் முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன்லாம் இருக்கிற இடத்துல நிப்பாட்டிட்டு பாபு போய் சொல்லிட்டு ஷார்ட்டில் இருக்காங்க வந்துடுவாங்கன்னு சொன்னார். ஷார்ட்டு முடிஞ்சது தேவயானி ஓடி வராங்க. வந்து மூச்சு வாங்கிட்டு சூப்பர் வீட்டில் படம் பண்ணுறேன்னு சொன்னார் பாபு. ஆமாம் மேடம். கதை என்ன? அந்த நீ வருவாயன் அந்த கதை தான். அந்த கண்ணு கதை தானே? ஆமாம் மேடம், கதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கண்ணு கதை தானே? அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அப்படி அவ்வளோ மெமரபுளாக அந்த கதையை அவங்க ஞாபகம் வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரைக் டைமில் சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அப்படி அப்புறம் தேவயானி மேடம் வீடு மாறி போயிட்டாங்க. டி நகர் பக்கம் போயிட்டாங்க. எனக்கு பெருசாக தெரியாது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீ வேணாம் முடிஞ்ச பிறகு விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைமில் தான் நான் அந்த வீடுக்கு போயிருக்கிறேன். பாபு போன்றவர்கள் தான் அந்த பக்கம் மேனேஜரில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதற்கு பிறகும் நான் அவங்கள ஒன்றும் நான் சந்திக்கலை. மறுபடியும் இந்த நீவர்வான ஸ்டார்டிங்கில் தான் சந்தித்தேன். அப்புறம் அம்மா நல்லா பழக்கம். சூரியவம்சத்தப்போ அம்மா என்னை கூட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், இந்த படம் சூரியவம்சத்தில் இந்த ஜர்னிலேயே என் கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க தேவயானியோட அம்மா தான். எப்பவும் நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு, அவங்களுக்கு ஜோசியம் ரொம்ப பிடிக்கும். ஜோசியத்தில் ஏதாவது அவங்க கேட்பாங்க, நானும் ஏதாவது படித்த ஜோசியம் படிக்காத ஜோசியம் சொல்லுவேன். முதல்ல மாமியாரோட உறவை பலப்படுத்திட்டீங்க. மாமியாரோட இல்லை, ஒரு அம்மா, அவங்க தேவயானியோட அம்மா. நமக்கு தெரியுமா சார் மாமியார்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நம்மளை தான் பக்கத்தில் சேர்த்துக்குவாங்களாம். நம்ம தான் இதுதான் மாமியார்னு எப்படி டிசைட் பண்ணுறது.